ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் ஒரு 6 எடுத்து வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியாக 2 எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். வத்தல் 7லேருந்து 8 எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வத்தல் காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு, மல்லி 2 டீஸ்பூன் அளவு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம மல்லியையும் வத்தலையும் மட்டும் வறுத்து சேர்த்துக்க போகிறோம். மிச்சம் எல்லா பொருளையுமே அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை பொடி பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கல போகிறோம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மல்லியை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. மல்லி கருகிருச்சுன்னா நமக்கு அப்புறம் குழம்பு கசப்பாயிரும். அதனால் போட்டோடனே ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா வத்தல் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அப்புறமா அன்னாச்சிப்பூ, கல்பாசி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே மசால் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு நம்ம தாளிக்க வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 2 கிண்டு கிண்ணதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும். ஒரு பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மசால் வாடை நல்லா மடங்குந்தண்டிக்கும் ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு வரப்பெல்லாம் அந்த டைமில் செக் பண்ணிவிட்டு நான் குக்கர்லேயே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படி இல்லை ஓப்பன் பேன்லேயே கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் இதே அளவோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நமக்கு சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.